வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த போட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதும் நாம் சிலுவை தரும் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து செய்தியை தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்வாராக. இந்த நாளுக்களிலே நாம் சிலுவையை பற்றிய தியானத்திலே தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டவராய் அவர் பாடுபட்ட காரியங்களை குறித்து அதிகமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சிந்தனையின் நோக்கம் சிலுவையின் பின்னாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது. அதான் அநேகருக்கு தெரியவில்லை. சிலுவையை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று இயேசு அநேக இடங்களிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எதற்காக இயேசு அப்படி சொல்லுகிறார்? அந்த சிலுவையின் பின் மறைந்து இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என் தேவனுடைய நோக்கம். ஆகவேதான் அந்த சிலுவை தரும் ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் எப்படியாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த லெந்து காலங்களில் இன்னும் அதிகமாய் சிலுவை பற்றி நான் தியானிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். இயேசு சொல்லுகிறார், சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். சும்மா பின்பற்றி வருவதற்கு இயேசு அழைக்கவில்லை. சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் சிலுவையை எடுக்க வேண்டும். பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. அதை எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் ஒரு டெம்பரரியான உலகம். இந்த உலகத்துக்காக நாம் படைக்கப்படவில்லை, இந்த உலகத்துக்காக நாம் அழைக்கப்படவில்லை. ஆனால் தேவ நோக்கம் உங்களையும் என்னையும் சிலுவையிலே மறைந்திருக்கும் ஒரு அழியாத ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக முன்குறித்திருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆனால் சிலுவை வேண்டாம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த உலகத்தோடு அழிந்து போய்விடும். அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அதான் அவர் தெளிவாக சொல்லிட்டார். முதலாவது சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். முதலாவது அவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8:31 சொல்லும் போது அவர் சீஷர்களையும் ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறார். முதலாவது சொன்ன காரியம், சீஷர்களுக்கு நீங்க உங்க சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது காரியம், சீஷர்களையும் ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறார். ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் அழியாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண காரியத்துக்காக உங்களை அழைக்கவில்லை, சிலுவையிலே மறைந்திருக்கும் ஒரு அழியாத காரியத்துக்காக உங்களை நான் அழைப்பதற்கு நான் முன் வந்திருக்கிறேன். ஆகவே எல்லாரும், அவர் என்ன சொன்னார்? சீஷர்களையும் பார்த்து ஜனங்களையும் பார்த்து என்னை பின்பற்றி வரணும்னு சொன்னா தன் சிலுவை, கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, எல்லாம் உண்டு, என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லுகிறார். மூன்றாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். முதலாவது சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அவன் தன் சிலுவை எடுத்து பின்பற்ற வேண்டும். இரண்டாவது சொல்லுகிறார், சீஷர்களையும் ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அவன் தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற வர வேண்டும் என்று. மூன்றாவது, பின்பு அவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23 அவர் எல்லாரையும் நோக்கி ஒரே காரியத்தை சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை. முதலாவது வெறுக்க வேண்டிய காரியம் தன்னை வெறுக்க வேண்டும், சுயத்தை அழிக்க வேண்டும். இந்த சிலுவை தியானத்திலே நம்ம ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் பொழுது, இந்த சிலுவை தியானங்களை நாம் இருக்கும் போது இந்த காலையில் இந்த ஆண்டவர் உணர்த்துற காரியம், தன்னை வெறுத்திருக்கிறோமோ? இயேசு சீஷர்களை சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பின்பு எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், தன்னை வெறுக்க வேண்டும். முதலாவது தன்னுடைய சுயத்தை வெறுக்க வேண்டும், தன்னுடைய சுயநீதியை வெறுக்க வேண்டும். அப்போ வெறுத்தாதான் நம்ம சிலுவையை நாம் எடுக்க முடியும். ஒருவேளை நான் பெரிய அகங்காரம் பிடித்தவன், நான் பெரிய வாழ் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் உங்களுடைய சிலுவையை நீங்க எடுக்க முடியாமல் போய்விடுமே. அதுதான் இயேசு சொல்கிறார்,
தன்னைத்தான் ஒருக்க வேண்டும். முதலாவது தன்னைத்தான் ஒருக்க வேண்டும், பின்பு சிலுவை எடுத்து கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். இந்த காலவெளியில சிலுவையில் மறைந்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெறுவதற்கு முதலாவது நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை நாம் ஒருக்க வேண்டும். நம்ம யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் நம்ம உதவி செய்வார். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை, அருமையான இந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அவங்களுடைய தேவையை தேவன் சந்திப்பீராக. அவங்களுடைய உள்ளான மாற்றத்தை உருவாக்குவீராக. தன்னை அறிந்து கொள்வதற்கான சிந்தனையை தாரும். உங்கள் சிலுவையில் மறைந்திருக்கிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்வுடைய நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.